3 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 18ஆம் வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 22 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனை வேண்டுவதற்கான ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என்ற அச்சத்தால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது உம்மிடம் நடந்து வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசெருத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய நாளில் இறைவன் உங்கள் அனைவரையும் உங்கள் பணிகளையும் பயணங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் வேண்டுகின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் வரங்களால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் தூய லிதியாவினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஐரோப்பாவில் கிறிஸ்துவத்தை தழுவிய முதல் பெண்மணியாக அறியப்படுகிறார். தியத்ராவில் பிறந்த அவர் செந்நிறை ஆடைகள் விற்பனை செய்து வாழ்ந்து வந்தவர். புனித பவுலின் போதனையால் மனம் மாறி தன்னுடைய குடும்பத்தாருடன் திருமுழுக்கு பெற்றார். பின்னர் தனது இல்லத்தை கிறிஸ்துவல் குடும் ஜெப மையமாக மாற்றி பவுலும் சீலாவும் தஞ்சம் புகுந்த போது அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஆழ்ந்த இறை நம்பிக்கையும் தன்னலமற்ற விருந்தோம்பலும் அவரது வாழ்க்கையினுடைய சிறப்பாக அமைந்தது. தூய லிதியாவின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கின்ற பாடமான விருந்தோம்பலை நாம் எடுத்து வாழ வேண்டும். நம் இல்லத்திற்கு வருபவரை கடவுளுடைய வருகையாக எண்ணி அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்க வேண்டும். இதை விளக்குவதற்கான பொன்னம்பலம் என்ற மனிதரின் நிகழ்வு நினைவு கூறப்படுகிறது. அவர் தினம் தன் வீட்டில் பலருக்கு உணவு வழங்கியதோடு பிறர் பசியார பிறகே தான் உண்பார். அவரது தாராள மனம், கடவுள் மீது வைத்த நம்பிக்கையும் காரணமாக வறட்சி காலத்திலும் அவருடைய நிலத்தில் தண்ணீர் கிடைத்தது. வளமையான அறுவடை இவர் பெற்றார். இன்றைய நாளில் தொடர்ந்த இறை ஆசிரை நாம் பெறுவோம். இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் அவருடைய வாழ்க்கை நடந்த மற்றொரு தொடர்ச்சியான 24 மணி நேர பயணத்தை நம்முடைய கண் முன்னே நிறுத்துகிறது. 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த மாபெரும் புதுமைக்கு பின் இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை செய்கின்றார். கூட்டத்தினரை அனுப்பிவிடுகிறார். சீடர்கள் படகேறி அக்கறைக்கு செல்ல கட்டாயப்படுத்திவிட்டு அவர் தனிமையாக ஒரு மலைக்கு சென்று ஜெபம் செய்கின்றார். ஏன் இந்த ஜெபம்? ஏன் இந்த தனிமை? மக்களுடைய பாராட்டுகளுக்கும் அரசரான துடித்த கூட்டத்தின் ஆரவாரமும் இயேசுவை இறை தந்தையிடமிருந்து பிரித்துவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். நாம் பெரிய வெற்றிகளை பெறுகின்ற பொழுது, புகழின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுதும் நம் முழங்கால்கள் இறைவனுக்கு முன்பாக
வளைக்க வேண்டும், மண்டியிட வேண்டும், செபிக்க வேண்டும், நன்றி கூற வேண்டும் என்பதை தான் இயேசுனுடைய இந்த ஒரு தனிமை செபம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இயேசு மலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது அதே நேரத்தில் கீழே கடலில் சீடருடைய படகு எதிர்காற்றினாலும் அலைகளினாலும் அலகழிக்கப்படுகிறது. இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் அவர்கள் அந்த படகில் ஏறினார்கள். இயேசுவின் இறைவனுடைய வழியில் நடப்பவர்களுக்கு சோதனைகளும் புயல்களும் வரும் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. இரவின் 4ஆம் வேளையில், அதாவது விடியற்காலை ஒரு 3 மணியிலிருந்து 6 மணிக்குள் சீடர்கள் தங்களுடைய பலம் முழுவதும் இழந்து மரண பயத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இயேசு அவர்கள் நடுவே கடல் மீது நடந்து வருகிறார். புயலை விட, அலையை விட அதை உருவாக்கிய இறைவனுடைய அதிகாரம் பெரியது என்பதை காட்டவே அவர் கடல் மீது நடந்து வருகிறார். ஆனால் சீடர்கள் அவரை பேய் என்று எண்ணி அலறுகிறார்கள். நம் வாழ்விலும் துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவன் நம் அருகில் வருவதை நாம் உணர மறுக்கின்றோம். பயத்தினால் இன்னும் அதிகமாக அலறுகின்றோம். ஆனால் இயேசு நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அவர்களுக்கு அமைதியை தருகின்றார். உடனே சீடர்களுடைய துடிப்பவரான பேதுரு, ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர உம்மிடம் கட்டளையிடும் என்கிறார். இயேசு வா என்கிறார். இயேசுடைய வார்த்தையை மட்டும் நம்பி பேதுரு தன்னில் இறங்கி அற்புதமாக நடக்கின்றார். ஆனால் அங்கேதான் மனித பலவீனமானது வெளிப்படுகிறது. பேதுருடைய பார்வை இயேசின் மீது இருந்தவரை அவன் தண்ணீர் மீது நடந்தான். எப்பொழுது தன் பார்வையை மாற்றி சுற்றிருந்த பலத்த காற்றை கண்டானோ அப்பொழுதே பயம் வந்துவிட்டது. உடனே தண்ணீருக்குள் மூழ்கப் போகின்றான். நாம் பல நேரங்களில் பேதுருவை போலத்தான் இருக்கின்றோம். குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், நோய் போன்ற புயல் காற்றை மட்டுமே பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமிழ்ந்து போகின்றோம். ஆனால் பேதுரு அழிந்த அந்த மூழ்கின்ற பொழுது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு அவனிடம் நம்பிக்கை கொன்றவனை ஏன் ஐயம் கொள்கிறாய் என்று கண்டிக்கின்றார். ஆனால் தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தூக்குகின்றார். நம்முடைய நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் ஆபத்தில் கூப்பிடுகின்ற பொழுது தாங்கி பிடிக்கின்ற ஒரே ஒரு கரம்தான் இயேசுடைய கரம். அவர் இருவரும் படகில் ஏறியவுடன் புயல் அடங்குகிறது. படகில் இருந்த அனைவரும் நீர் உண்மையில் இறைமகன் என்று அவரை வணங்குகின்றார்கள். இவர்கள் அக்கரைக்கு சென்று கெனசரேத்து நாட்டை அடைந்த பொழுது அங்கே இருந்த மக்கள் புயலில் தப்பி வந்த இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அவர் கடலில் நடந்த புதுமைகளை பார்க்கவில்லை. ஆனால் இயேசின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் வைக்கிறார்கள். தாங்கள் பகுதியில் இருந்த நோயாளர்கள் அனைவரையும் கொண்டு வருகிறார்கள். அனைவரும் ஆண்டவருடைய அந்த ஆடையை ஓரத்தையாவது தொட அனுமதித்தால் போதும் என்றார். ஆண்டவரும் அனுமதிக்கின்றார். தொட்டவர்கள் யாவரும் நலம் அடைகிறார்களாக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எந்த ஒரு புயலை தத்தளிக்கின்றோம் என்று கண்டறிய வேண்டும். எந்த வாழ்க்கை சூழ்நிலை இருக்கின்றோம் என்று உணர வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எங்கு மூழ்கி போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கனசத்து மக்களைப் போல் ஆண்டவரை தொட நாம் துடிக்க வேண்டும். எங்கே இருந்தால் நம்முடைய பார்வை புயலின் மீது வைக்க வேண்டாம், இயேசுவின் மீது வைப்போம். நமது வாழ்க்கை படகில் அவரை ஏற்றுக்கொள்வோம். அவரே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து புயல்களையும் ஓய்த்து நமக்கு அமைதியை உருவாக்க நம்பிக்கையில் இந்த நாளை இறைநிலத்தில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்காக கொடையாக தந்துள்ள இந்த புதிய ஆசீர்வாதத்திற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். நேற்று இரவின் உறக்கத்திலும் இருளிலும் எங்களை பாதுகாத்து உமது அருளின் ஒளியோடு இந்த விடியலை காண செய்த உமது பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டு இன்று நாங்கள் தியானித்த அனைத்து இறை வார்த்தையை எங்களுடைய இதயத்தில் நாங்கள் பதிக்கின்றோம். சீரர்கள் படகு நடுக்கடலில் புயலால் அலைக்கழிக்கப்பட்ட பொழுது நீர் கடல் மீது நடந்து வந்து அவர்களுக்கு அமைதி தந்தீரே. அதுபோல இன்று எங்கள் வாழ்வில் வரவிருக்கின்ற ஒவ்வொரு சவால்களிலும் அதனுடைய போராட்டத்துடைய நடுவிலும் நான் தான், அஞ்சாது என்ற ஆறுதல் குரலை இன்று நாங்கள் கேட்க செய்தலும். நாங்கள் எதிர்கொள்கின்ற கடன்களோ, வியாதிகளோ, குடும்ப பிரச்சனைகளோ, மன அழுத்தங்களோ எங்களை சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது
எங்கள் பார்வையை அந்த புயல் காற்றின் மீது வைக்காமல் நீர் ஒருவரே நோக்கி உம்மை நோக்கியே திருப்புகின்ற ஒரு நம்பிக்கையை இன்று எங்களுக்கு தாரும். பேதுருவை போல் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை குறைந்து நாங்கள் சோதனையில் அமிழ்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் உமது வல்லமையுள்ள கரத்தை நீட்டி எங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளும். எங்களுடைய பலவீனங்களுடைய பலத்தால் நிரப்பும். அனுசரித்து மக்கள் நாட்டு அந்த பிள்ளைகள் எவ்வாறு உம்மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்தார்களோ அந்த ஒரு நம்பிக்கையை இன்று எனக்கு தாரும். இந்த புதிய நாளில் நாங்கள் செய்கின்ற தொழில்கள், படிக்கிற படிப்புகள், எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் உமது ஆடையின் ஒரு ஓரத்தை தொட்டு பெறுகின்ற இந்த சுகத்தை, பலத்தை, ஆசிர்வாதத்தை தந்தரலும். எமதுக்கு தேவையான கிருபையை பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் மற்றும் நாங்கள் செய்ய போயிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் யாவற்றிலும் உமது உடனிருப்பு எங்களோடு இருக்கட்டும். இந்த புதிய நாளை உமது பாதத்தில் உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், பாதுகாத்தரலும், வழி நடத்தியலும் என்று நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளும் உமது தெய்வீக பிரசன்னத்தினால் ஆசீர்வாதத்தினால் நிறைவேற்றி நல்ல ஒரு வரத்தை எங்களுக்கு அளித்து உம்மீது நம்பிக்கை கொண்டு உமது உடனிருப்பை உணர்ந்து நீர் இருக்கின்ற நம்பிக்கையின் இந்த நாளை நாங்கள் வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் சென்றிட எங்களோடு உணர்ந்து வழி நடத்தியறலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வகையாக பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.